பொலிட்டிஷியல் ஆஃபீஸராக இருக்கேன். ராசி தொண்டு நிறுவனத்தில் இது வரைக்கும் நம்ம ஏனோ தானே மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படியே போயிருக்கோம். இதை வந்து சீரியஸாக எடுத்து செய்யணும் முடிவு எடுத்துருக்கோம். சூப்பர் சார். வணக்கம். நான் கடலூர் மாவட்டம் விவசாய சங்க தலைவர். நான் பண்ருட்டி கிராமத்தில் உள்ள மேல்பட்டம் கடலூர் நான் வசிக்கிறேன். என்னுடைய நிலங்கள் அருகாமையில் எழிலம் மற்றும் தென்படையாக ஓடுகின்றன. நான் சிறு வயதில் இருக்கும்போது தென்படையாக கையால் மண்ணல் எடுத்தால் ஊத்து சொன்ன அதை தண்ணி குடிச்சிருந்தேன். இப்பொழுது அது வற்றிவிட்டது. முனுசாமி ஐயா எங்கள் பகுதிக்கு அழைத்து வந்து இதை சீரமைக்க வேண்டும், எழில மாற்றை சுத்தம் செய்ய வேண்டும், புதர்கள் அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அது மட்டுமல்லாமல் கடலூர் மாவட்டத்தில் இயற்கை விவசாயத்தினுடைய நீர்நிலைகளை மேம்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த கருத்தை ஐயா பொது மேலாளர் நபார்டு அவர்கள் வந்து நேரடியாக வந்து உங்களாக போய் சந்தித்து அவருடைய ஆலோசனைகளில் நீர்நிலைகளை பற்றி மற்றும் இயற்கை விவசாயத்தை பற்றி விழாக்கள் எடுத்து அவருடைய நிதியுதவியுடன் செய்து கொண்டிருந்தேன். கொரோனா பிரகாரம் செய்ய முடியவில்லை. கடந்த ஆண்டு அனைவருக்கும் தண்ணீர் அனைத்துக்கும் தண்ணீர் என்ற ஒரு சிறிய கருத்தரங்கை சிறிய அளவில் ஊரில் நடத்தினேன். இதற்கு மாவட்ட ஆட்சியர் வந்து எனக்கு கலந்தாங்க. நான் நீர்நிலைகளை தூர்வார வேண்டும், மழை நீரை வீணாக வந்து கடலில் சேர்க்கக்கூடாது, தடுப்பணையை கட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை 5 வருடத்துக்கு முன்னே மாவட்ட ஆய்வாளர் வைத்தேன். அது பிற்பாடு ஒரு தடுப்பணையை எங்கள் ஊர் அருகாமையில் உள்ள திருக்கண்டேஸ்வரத்தில் கட்டியுள்ளார்கள் புஷ்பாந்தபுரம் என்ற ஊரில். அது பிற்பாடு நீர்நிலையில் வந்து ஓரளவுக்கு தண்ணீர் சாப்பிடக்கூடிய நிலைமையில் உள்ளது. கடந்த மாதம் தென்படையாற்றினுடைய நிலைமையை புதிய தலைமுறை ஒரு நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்து பேசுறேங்க. அதுக்கு ஈடி பேரை வந்து என்னை வந்து கடுமையாக விமர்சித்தாங்க. எப்படி பேசுறாங்க? விவசாய உர வடிநீர் என்ற பெயரில் எந்தவித சுத்திகரிப்பும் இல்லாமல் விவசாய நிலைகளை விட்டால் விவசாயிகள் கெடுகிறது, நிலத்தடியில் மாசுபடுகிறது, தென்படை ஆற்றில் வீணாக கலந்து அந்த தண்ணீர் மாசுபடுகிறது. ஆனால் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற உயர்ந்த கருத்தை சுயநலம் இல்லாமல் தன்னிச்சையாக ஒரு அறிக்கையை விட்டேன். அதற்கு பலனாக இப்பொழுது உர வடிநீர் என்ற பெயரில் விடுவதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளார். நமது பெயர் சொல்றதுக்கான வருத்தப்படுறேன். சின்னாவூரில் இருக்கிற காலத்தில் அடிக்கடி நம்மால் உடல் நிறைய தொடர்பு கொண்டு சிறு சிறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருந்தேன். ஐயா வந்து வயது முழு காரணத்தாக ரிட்டையர் ஆகிட்டார். அது வந்து நான் வந்து நம்மாட வாங்கி என்ன ரூமா இருக்குதா இல்லையான்னு தெரியாமல் இருக்கிறாங்க. வருத்தப்படுறேன் சார். என்னால் வர இயலவில்லை. எனக்கு சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய மேலதிகாரிகள் அங்கே இல்லை என்றதான் என்னுடைய கருத்து. அதனால் ஒரு காலத்தில் நபார்டு வங்கியும் ஐயா அவர்களுடைய கிராமத்துக்கு வந்து தண்ணீர் ஒரு தமிழகம் என்பதை அனைவருக்கும் தண்ணீர் அனைத்துக்கும் தண்ணீர் என்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எங்கள் கிராமத்தில் நடந்து என்னுடைய சிறு வேண்டுகோள் வைத்துக் கொண்டு குருசாமி ஐயா பணியுடன் விரிவாக நடத்தி முடிகிறேன். நன்றி, வணக்கம். எப்படிப்போனோம் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து போகணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில் வந்து நான் ஃபுல்லாகவே வச்சுக்கணும் சார். இத்தனை பேர் வந்து அத்தனை நான் தேடி கேட்கணும். ஸோ அது ஒரு நாளாக வந்து இதெல்லாம் எப்படா எப்படி கதை கிடைக்கும், இப்படி எங்கே போய் எங்கே இது போகணுன்றது பார்க்கும்போது கிடச்சிச்சா அப்படின்னு ஒரு நிகழ்வு இன்னைக்கு தெரிஞ்சு எனக்கு ஆக்சுவலாக வந்து இப்போ ஐயா ராஜசேகர் ஐயா அப்படின்னா ஐயா குருசாமி ஐயா எல்லாரும் சொன்னாங்க. நான் நினச்ச கருத்துக்களை எல்லாமே மதிப்பேன். பேசுறதுக்கு வார்த்தை இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு தமிழகத்தில் தண்ணீரவா ஏதோ ஒரு இலக்கு நோக்கணும் ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு நான் பார்த்தேன் ஆக்சுவலாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2030 ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ இலக்கு வேணும், நம்ம எந்த ஒரு இதுக்கும் ஒரு இலக்கு வேணும்ன்றத இன்னைக்கு இலக்கு வச்சிருக்காங்க. கண்டிப்பாக இது கண்டிப்பாக நடக்கும்ன்றத இந்த இடத்துல பதிவு பண்ணுறது இல்லாமல் நிறைய அண்ணன் நிறைய பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக வந்து. நாங்களும் அந்த சப்போர்ட் எல்லாரும் நின்று செய்யணும். செய்யறதுக்கு நான் சப்போர்ட் எல்லாம் இதில் இருக்கணும். ரொம்ப மகிழ்ச்சியாக இன்னைக்கு முழு நேரம் நிகழ்ச்சி வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம கொண்டு போய் இருக்கணுன்றதுனால ரொம்ப அருமையாக நிகழ்ச்சி. மேலும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். எங்களுக்கும் நிறைய உதவிகள் வேணும் ஆக்சுவலாக. நம்ம வந்து இன்னைக்கு சொல்ல முடியாமல் அடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக பதவிகளை போடுறோம். மகிழ்ச்சி, நன்றிங்க.